அடுத்த ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 14. ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுः ந கர்ம பல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. இந்த ஸ்லோகம் வந்து சாண்ட் பண்ணும்பொழுது லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுன்னு சேர்ந்து படிச்சிடணும். ரெண்டாவது லைனை ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே அப்படின்னு கேப் போட்டு படிக்கலாம். அது வந்து சாண்டிங் ரூல். ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? ஆத்மா எதையும் ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறார். பிரபுஹு அப்படின்னா இந்த இடத்துல ஆத்மா மாஸ்டர். ஸோ பிரபுஹு ந ஸ்ருஜதி. ஸ்ரு அப்படின்னு சொன்னால் டு கிரியேட்டுன்னு அர்த்தம். ஸ்ருஜதி உருவாக்குறது. ந ஸ்ருஜத்தினா எதையும் உருவாக்குறது இல்லை. எதை உருவாக்குறது இல்லை? கர்த்திருவம் ந ஸ்ருஜதி. கர்த்திருவம்னா டூவர்ஷிப், நான் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது. அப்போ இந்த டூவர்ஷிப் இருக்கே, கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? அதை ஆத்மா கிரியேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்புக்கு நேச்சுரலாகவே டூவர்ஷிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மைண்டுக்கு நேச்சுரலாகவே டூவர்ஷிப்பு இருக்குது. டெக்னிக்கலாக சொல்லணும்னா அகங்காராக்கு நேச்சுரலாக டூவர்ஷிப் இருக்குது, ஆத்மாவுக்கு இல்லை. கர்த்திருவம் ந ஸ்ருஜதி கர்மாணி ந ஸ்ருஜதி. அது கர்மாவையும் உற்பத்தி பண்ணுறது இல்லை. இப்போ கர்த்தாவையும் அது ப்ரொடியூஸ் பண்ணலை, கர்மாவையும் ஆத்மா ப்ரொடியூஸ் பண்ணலை. அப்போ ந கர்ம பல சம்யோகம். இப்போ கர்த்தாவும் கர்மாவும் சேர்ந்தது அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? கர்ம பலம் கிடைக்கும் இல்லையா? அதையும் ஆத்மா ப்ரொடியூஸ் பண்ணலை. ந கர்ம பல சம்யோகம். சம்யோகம்னா கனெக்ஷன், இன்டராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். கர்த்தாவையும் அது உருவாக்கலை, கர்மாவையும் அது உருவாக்கலை, கர்ம பலனையும் அது உருவாக்கலை. சரி, ஆத்மா எதையுமே பண்ணலை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பின்ன யார் பண்ணுறா? எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடந்துன்னு தானே இருக்கு. Who is responsible for all the actions? அதுக்கு என்ன சொல்கிறார் கிருஷ்ணர் இங்கே பதில்? ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. இது வந்து இந்த உடம்புடைய ஸ்வபாவம், நேச்சர், பாடியோட நேச்சர். எதையாவது பண்ணிகிட்டே இருக்கிறது பாடியோடைய நேச்சர். மைண்டோட நேச்சர் எதையாவது பண்ணிகிட்டே இருக்கிறது மைண்டோட நேச்சர். இப்போ வந்து நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்கு இல்லையா? ஏசி, ஃபேன், அப்புறம் மிக்சி, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்குது. இப்போது ஃபேன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபேனுக்கு ஒரு இன்பில்ட் கெப்பாசிட்டி இருக்கும். என்ன கெப்பாசிட்டி? சுற்றி காற்றை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இல்லை? இப்போ மிக்சி அப்படின்னு எடுத்தால் அதுக்கு ஒரு இன்பில்ட் கெப்பாசிட்டி இருக்கும். மிக்சி வந்து சுற்றி எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கிரைண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இதெல்லாமே அதுக்கு தனித்தனியாக ஒரு இன்பில்ட் கேப்பபிலிட்டி இருக்குது. இப்போது எலக்ட்ரிசிட்டி அந்த கேட்ஜெட்டை பர்வேட் பண்ணும் பொழுது என்ன ஆகிறது? அந்தந்த கேட்ஜெட்டை அதனுடைய இன்பில்ட் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறது இல்லையா? இப்போ எலக்ட்ரிசிட்டி ஃபேனை ஓட வைக்கலை, ஃபேனுக்கே ஒரு இன்பில்ட் கெப்பாசிட்டி ஓடுறது அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டி ஃபேனுக்கே இருக்கு. அது மாதிரி தான் ஒரு ஏசி அப்படின்னா அதுக்கு ஒரு இன்பில்ட் கெப்பாசிட்டி இருக்குது. மிக்சினா அதுக்கு ஒரு இன்பில்ட் கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆன் ஆகும் பொழுது அதுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்கோ அது வெளிப்படுறது. கரெக்டாக? அது மாதிரி பாடிக்கு ஒரு இன்பில்ட் கெப்பாசிட்டி இருக்குது, மைண்டுக்கு ஒரு இன்பில்ட் கெப்பாசிட்டி இருக்குது. இதெல்லாம் ஆத்மா வந்து பாடி மைண்டு இதெல்லாம் பர்வேட் பண்ணும் பொழுது அது அதனுடைய
கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது அது ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறது. ஆத்மா அதை வேலை பண்ண வைக்கல, அதுக்கே ஒரு வேலை பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அது ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது. ஆத்மாவோட ப்ரெசன்ஸில் அது 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 அதனுடைய ஸ்வபாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறது. மைண்டு அதோட வேலையை பண்ணுறது. மைண்டோட வேலை என்ன? யோசிக்கிறது மைண்டோட வேலை. அப்புறம் ஆசைப்படுறது மைண்டோட வேலை. நிறைய இமோஷன்ஸை மைண்ட் வந்து ஜெனரேட் பண்ணும். இப்போ சென்ஸ் ஆர்கன்ஸ் அதோட ஃபங்க்ஷனை பண்ணும். சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன பண்ணும்? வெளியில் இருக்கிற விஷயத்தை நம்மளுக்கு உள்ள கிரகிச்சு கொடுக்கும். இது எல்லாத்தையும் ஆத்மா விட்னஸ் பண்ணுறது. அதாவது பண்ணுற வேலையை ஆத்மா விட்னஸ் பண்ணுறது. உடனே லைட்டை ஞாபகப்படுத்திக்கணும். லைட் வந்து இப்போ எப்படி எல்லா ஆக்ஷன்ஸையும் பிரகாசப்படுத்துறதோ, ஆனால் எந்த ஆக்ஷன்லையும் லைட் எப்படி இன்வால்வ் ஆகலையோ. இப்போ பார்த்தோம் இல்லையா, லைட்டோட ப்ரெசன்ஸில் ஒரு கிரிமினல் வந்து க்ரைம் பண்ணுறான், லைட்டோட ப்ரெசன்ஸில் ஒரு யோகி வந்து நல்ல விஷயம் பண்ணுறார் அப்படின்னா அதுக்கும் லைட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனால் லைட் இல்லாமல் எந்த ஆக்ஷனும் நாட் பாசிபிள். அப்போ இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து ஆத்மாவுடைய ப்ரெசன்ஸில் அது 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 அதனுடைய வேலையை பண்ணுறது. ஸோ ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே, இது எதையும் ஆத்மா பண்ணுறது இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 15. நாதத்தே கஸ்யசித் பாபம் ந சைவ சுக்ருதம் விபுः அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. இப்போ போன ஸ்லோகத்தில் வந்து ஆத்மாவை அகர்த்தா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அப்புறம் அகாரயிதா அப்படின்னு சொன்னார். பண்ணுறதும் இல்லை, பண்ண தூண்டுறதும் இல்லை, நெய்தர் டூயர் நார் அன் இன்ஸ்டிகேட்டர் அப்படின்னு சொன்னார். இங்கே வந்து இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? ஆத்மா அபோக்தா அப்படிங்கிறத சொல்கிறார். அது அகர்த்தா அண்ட் அகாரயிதா, தேர்ஃபோர் ஆத்மா இஸ் அபோக்தா. இந்த நிர்வாண ஷட்கம் அப்படின்னு வந்து சங்கரருடைய ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதில் வரும். ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம் ந மந்த்ரோ ந தீர்த்தம் ந வேதா ந யஜ்ஞः அகம் போஜனம் நைவ போஜ்யம் ந போக்தா சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். அதுதான் இங்கே சொல்லப்படுறது. ஸோ கஸ்யசித் பாபம் ந ஆதத்தே, ஆத்மா எந்த பாபத்தையும் எடுத்துக்கிறது இல்லை. ஆதத்தேனா டேக்கிங் அப்படின்னு அர்த்தம், எடுத்துக்கிறது இல்லை. கஸ்யசித்து அப்படின்னா யாருடைய பாபத்தையும் ஆத்மா எடுத்துக்கிறது இல்லை, ஆஃப் எனி ஒன் அப்படின்னு அர்த்தம் கஸ்யசித் அப்படின்னா. சரி, அப்போ புண்ணியம், இப்போ நமக்கே என்ன பாபம் அப்படின்னா வேண்டான்னு சொல்லிடுவோம், புண்ணியம்னா சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ ஆத்மா வந்து பாப்பத்தை எடுத்துக்காது அப்படின்னா புண்ணியத்தை எடுத்துக்குமானா புண்ணியத்தையும் அது எடுத்துக்கிறது இல்லை. நச்ச ஏவ சுக்ருதம், ஆத்மா எந்த புண்ணியத்தையும் அக்வயர் பண்ணாது. விபுஹு அப்படின்னு இங்கே சொல்கிறார். விபுஹுன்னா ஆத்மாவுக்கு கொடுக்கப்படுற ஒரு பேர், உபனிஷத் கொடுக்கறது. விபுஹு அப்படின்னு ஆத்மாவுக்கு பேர். விபுஹு அப்படின்னு சொன்னால் சர்வகதம், ஆல் பர்வேடிங் அப்படின்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் பர்வேட் பண்ணுறது. ஆகாஷவது, ஸோ அசங்கஸ்வரூப ஆகாஷவது. அசங்கஸ்வரூபம்னா எதுனாலையும் அஃபெக்ட் ஆகாத. இப்போ வந்து மழை பெய்யறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆகாசம் நனையுமா? ஸ்பேஸ் நனையுமா? இப்போ நெருப்பு இருக்குது அப்படின்னா ஆகாசம் நெருப்புனால அஃபெக்ட் ஆகுமான ஆகிறது இல்லை இல்லையா? அது மாதிரி ஆத்மா பாப்பத்தினாலேயும் அஃபெக்ட் ஆகிறது இல்லை, புண்ணியத்தினாலேயும் அஃபெக்ட் ஆகிறது இல்லை. இப்போ வந்து இது இந்த மாதிரி கேட்ட உடனே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ யாராவது ஒரு தப்பாக கூட இந்த டீச்சிங்கை பயன்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு கிரிமினல் இதை கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிரிமினல் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோ
ஓடி போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவனை போலீஸ் போய் தேடி கண்டுபிடிச்சி கோர்ட்டிலலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் ஜட்ஜுக்கு முன்னாடி சொல்கிறான், நான் வந்து கீதாலாம் படிச்சிருக்கேன், என்ன இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணி நான் எந்த பாபமும் பண்ணலை, நான் வந்து புண்ணிய கர்மாவும் பண்ணலை, பாப கர்மாவும் பண்ணலை, நான் யாரையும் கொலை பண்ணலை, நான் ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே, அதனால எனக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கக்கூடாது, என்னோட ப்ரெசன்ஸில் இந்த உடம்பு அந்த ஆக்ஷனை பண்ணிட்டு ப்ளீஸ் டு நாட் பனிஷ் மீ அப்படின்னு அவன் வந்து ஜட்ஜிக்கிட்ட கேட்குறான். இதுக்கு பேர் தான் சாத்தான் வேதம் ஓதுறது அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுதான். இப்போ வந்து ஜட்ஜ் இருக்கார்ல, நீ கீதா படிச்சிருந்தேன்னா நான் கூட தான் கீதா படிச்சிருப்பேன் இல்லை, அதனால் ஜட்ஜு சொல்கிறார், நீ சொல்கிறது 100% கரெக்ட், நீ ஆத்மா, நீ அகர்த்தா அபோக்தா, நீ எந்த பாப்பமும் பண்ணவே இல்லை, உனக்கு இம்ப்ரிசன்மெண்ட் எல்லாம் தேவையே இல்லை, இன்ஃபேக்ட் உன்னை ஜெயிலில் தூக்கி போடவும் முடியாது. ஏன்? நீ சர்வகதா, உன்னை எப்படி ஜெயிலில் பிடிச்சி போட முடியும்? நீ விபுகு. அப்போ உன்னோட ப்ரெசன்ஸில் இந்த பாடி எல்லா க்ரைமையும் பண்ணித்து இல்லையா, அதனால இந்த பாடியை நான் ஜெயிலில் தூக்கி போடுறேன். இப்போ அந்த ஜட்ஜு சொல்கிறார், யாருக்கிட்ட அப்படின்னு ஜட்ஜு சொல்கிறார், அந்த திருடங்கிட்ட. இப்போது ஒரு தப்பான ஆக்ஷனை நாம் பண்ணிவிட்டு நான் பாடி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா, அந்த தப்பான ஆக்ஷன்னால் ஏற்படுற கஷ்டம் இருக்குல்ல, அதை அனுபவிக்கும் பொழுதும் நான் பாடி கிடையாதுன்னு தான் சொல்லணும் இல்லை. ஆக்ஷன் பண்ணிவிட்டு நான் பாடி இல்லைன்னு சொல்லிட வேண்டியது, அப்புறம் ஆக்ஷனுடைய ரிசல்ட்டை அனுபவிக்கும் பொழுது மட்டும் நான் பாடி அப்படின்னு சொன்னால் எப்படி அதை வந்து ஒத்துக்க முடியும்? ஒன்று த்ரூ அவுட் பாடியோட ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கோ, இல்லைன்னா த்ரூ அவுட் பாடியோட ஐடென்டிஃபிகேஷனை வச்சுக்காத. அதனால பாடி லெவலில் கர்மா இருக்குது, கர்ம பலம் இருக்குது, அதனால லா ஆஃப் கர்மா அதில் ஃபங்க்ஷன் பண்ணும். அதனால பாடி லெவலுக்கு வந்துட்டோன்னு சொன்னாலே தர்மமாக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழணும். அதர்மத்துக்கு இடமே கிடையாது. தப்பான ஆக்ஷன்லாம் நம்மளுக்கு வரவே கூடாது, ஞாபகத்துக்கு வரவே கூடாது. அப்போ அந்த மாதிரி அதர்மமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டு சாஸ்திரம் படித்தா சாஸ்திரம் நம்மளுக்கு புரியுமானா புரியாது. அதனால இந்த மாதிரி இந்த குயுக்தி குதர்க்கமாக இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் சாஸ்திரமும் எல்லாத்துக்குமே பதில் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா சாஸ்திரம் வேறு ஒரு பாயிண்ட்டை சொல்லி உங்களை அமுச்சு விட்டுடும். அதனால எப்பயுமே இந்த ஏன்னா பாடி வச்சு தான் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறோம், மைண்ட் வச்சு தான் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். அதனால் எப்போவுமே தர்மமாக மட்டும்தான் நாம் நடந்துக்கணும். லெஜிட்டிமேட் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் நாம் பண்ணணும். இன்ஃபேக்ட் நம்மளோட டிசையர்ஸே கூட லெஜிட்டிமேட் டிசையராக தான் இருக்கணும். அதனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாது அப்படின்னு இங்கே சொல்கிறார். ஸோ கிருஷ்ணர் இங்கே ஆத்மாவோட ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது ஆத்மா அகர்த்தா அபோக்தா. ஆனால் மக்கள் எல்லாம் பின்ன ரொம்ப கஷ்டப்படுறாளே, எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாளே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என்ன சொல்கிறார் ஆன்சர் அதுக்கு? அஜ்ஞானே நாவிருத்தம் ஞானம். அஜ்ஞானத்தினால மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறா. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா 3வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு தப்பாக இந்த மனுஷாலாம் பேசின்னு இருக்கா. நான் ஆத்மான்னு தெரியாததுனால என்ன பண்ணுறா, ஆத்ம அஜ்ஞானத்தினால இந்த மக்கள் எல்லாம் நான் அகங்கார ஐ அப்படின்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கா. அப்படி தப்பாக நினச்சிக்கிறதுனால அவளுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்படுறது. அப்போ அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம், ஞானத்தை அஜ்ஞானம் கவர் பண்ணி இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கஷ்டப்படுறா. அப்போது பேசிக் ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்னா, எது ப்ராப்ளமாக இருக்குது? அஜ்ஞானம்தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்கிறார்.
அஜ்ஞானம் தான் ப்ராப்ளம்னா வாட் இஸ் தி சொல்யூஷன்? ஞானம் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன்.